சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 11ஆம் தேதி. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம். இப்போதும் ஆண்டவர் தாவீதிடம் கொண்டு வந்த 4வது கல்லை குறித்து நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1-6வது வசனம் வரை தாவீதின் மிகவும் தாழ்மையான அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை தொடக்கூடாது என்பதை தாவீது அறிந்திருந்தான். சில காலம் கழித்து அவன் மிகவும் பொறுமை இழந்தான். அவன் பெலிஸ்தியர்களுடன் சேர ஆசைப்பட்டான். அவர்கள் தாவீதை நம்ப மறுத்து அவனை திருப்பி அனுப்பினார்கள். சோகமும் விருத்தியும் அடைந்த தாவீது சிக்லாக்கை நோக்கி வந்தான். திரும்பி வந்த தாவீதுக்கு முன் சிக்லாக் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதை கண்டான். மனைவி மற்றும் பிள்ளைகள் அனைவரும் சிறைபிடிக்கப்பட்டனர். இதை பார்த்த தாவீதும் அவனது ஆட்களும் அழுவதற்கு பலன் இல்லாதவரை அழத் தொடங்கினார்கள். பிறகு தாவீதின் ஆட்கள் அவனை கல்லறிவதை குறித்து பேச ஆரம்பித்தனர். வசனம் 6. ஆம், இது தாவீதின் தவறு. அவன் பெலிஸ்தர்களுடன் போவதற்கு முன் தேவனிடம் ஆலோசனை கேட்டிருக்க வேண்டும். அவன் பல சந்தர்ப்பங்களில் இதை செய்திருக்கிறான். ஆனால் இந்த முறை அவன் பொறுமை இழந்து தனக்கும் அவனது ஆட்களுக்கும் பல துன்பங்களை கொண்டு வந்தான். சில சமயம் நமக்கும் இப்படிதான் நடக்கிறது. தேவ சித்தம் வெளிப்படும் வரை நாம் காத்திருக்காமல் சிறிது காலத்திற்கு பிறகு நாம் சோர்வடைந்து என்னால் இனி காத்திருக்க முடியாது என்று சொல்கிறோம். பிறகு தேவ சித்தத்தை அறியாமல் அவசரமாக சென்று எதையாவது செய்கின்றோம். இந்த காரணத்திற்காக இன்று நாம் பல உடைந்த வீடுகளையும் பல மகிழ்ச்சியற்ற வாழ்க்கைகளையும் பல துன்பகரமான குடும்பங்களையும் பார்க்கின்றோம். எல்லாவற்றுக்கும் காரணம் பாவத்தில் வாழும் நாமே. நாம் காத்திருந்து தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க ஆயத்தமாக இல்லை. எனவே இப்போது கண்ணீர் சிந்துகின்றோம். இப்படிப்பட்ட தவறுகளை செய்த பிறகும் நாம் கர்த்தரிடம் திரும்ப சித்தமாயிருந்தால் அவர் நம்மை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாக இருக்கிறார். இதனால் தாவீது மனம் வருந்திய போது தேவன் அவனை மன்னித்தார். அவன் தேவனிடம் விசாரித்த போது அவர் அமலேக்கியரை பின்தொடரவும் அவன் இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுக்கவும் அவனுக்கு வழிகாட்டினார். தாவீதும் அவனுடைய ஆட்களும் அமலேக்கியர்களை அடித்து அவளுடைய கொள்ளைகள் அனைத்தையும் எடுத்து கொண்டார்கள். மனித ரீதியில் பேசினால் அவர்கள் இழந்ததை மீட்பதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். ஏனென்றால் அமலேக்கியர்கள் எண்ணிக்கையில் அதிகமாகவும் போருக்கேற்ற ஆயுதம் ஏந்தியவர்களாகவும் இருந்தனர். நாம் ஒருவேளை தேவனை தோல்வியடை செய்திருக்கலாம். ஆனால் அவர் நம்மை தவறவிட மாட்டார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தனது 8 வருட வனாந்திர வாழ்க்கையில் நண்பர்களின் உதவியையும் அடைக்கலத்தையும் பெற்றுக்கொண்ட தாவீது அவனது அனைத்து கடன்களையும் இப்போது அவனால் செலுத்த முடிந்தது. தேவ மனிதனாக தாவீது தனக்கு காட்டப்பட்ட அனைத்து தயவையும் நினைவு கூர்ந்தான். மேலும் அதை தவறாமல் திருப்பி செலுத்தினான். அவன் நம்மில் சிலரைப் போல கடன் வாங்குவதில் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் பின்னர் எல்லாவற்றையும் மறந்துவிடுவதில் புத்திசாலித்தனமாகவும் இல்லை. நாம் கடனை கேட்கும்போது மிகவும் ஆர்வத்துடன் கேட்கிறோம். அடுத்த நாள் அல்லது அதே மாலை பொழுதில் மிக விரைவாக திருப்பி செலுத்துவதாக உறுதியளிக்கின்றோம். பிறகு வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் கடந்தும் நினைப்பூட்டினாலும் திருப்பி கொடுக்க மறுக்கின்றோம். தாவீது அவைகளை நிர்பந்தத்தால் திருப்பி செலுத்தவில்லை. ஆனால் விருப்பத்தோடு மகிழ்ச்சியோடு திருப்பி கொடுத்தான். இதனால் தான் அவன் எல்லாவற்றையும் முழுமையாக மீட்க முடிந்தது. உலக ரீதியாக மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் நீங்கள் உங்களை தாழ்த்தி உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு தேவனிடம் திரும்பினால் அவர் உங்களுக்கு ஒவ்வொரு இழப்பிலிருந்தும் முழுமையான மீட்பை தருவார். இது தேவன் நமக்கு தர விரும்பும் 4வது கல்லாகும்.